நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு செடி. நல்லெண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சுத்தமான நல்லெண்ணெய். இது பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து தான் தயாரிப்பாங்க. செடியில் இல்லை, இதில் வந்துட்டு ஒரு காய் வரும். அந்த காய் வந்து நான் காமிக்கிறேன் அடுத்து. அந்த காயில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா காய் வரும். அதை வந்துட்டு காய வச்சு எள்ளு வரும். கருப்பெள்ளு இல்லை, கருப்பெள்ளு. அதை வந்து ஆட்டி வந்து அதுலேருந்து வந்து எண்ணெய் வந்து எடுப்பாங்க. அது வந்து இந்த செடிக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது. இந்த செடி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கெலாம் பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால தான் நான் ஒரு சின்ன பதிவு வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே எள்ளு செடி தான். ஊடால வந்து ஒரு சில களைகள் வந்து இருக்குது. இதோட பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில். இந்த மாதிரி தான் பூ பூக்கும். விவசாயம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனோட காய் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த காய் வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போதைக்கு வந்து காயாக இருக்கும்போது வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும். நல்லா கொஞ்ச நாள் முத்தி போனதுக்கப்புறம் அப்படி செடியை அப்படியே விட்டுருவாங்க. ஒரு பழுப்பு நிறம் ஆகிடும். அந்த பழுப்பு நிறமானதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரித்து ஒரு இடத்துல வச்சு காய வச்சுருவாங்க. அதோட அந்த எள்ளெல்லாம் வெடித்து வெளியே வந்துடும். அதை எடுத்து தான் அரைச்சி எண்ணெய் வந்து எடுப்பாங்க. இதனோட விதை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களோட ஆடு வந்து கட்டி போட்டிருக்கோம். அது வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்ருச்சு, அதனால் இப்படி வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இது ஒரு சின்ன ஒரு செடி தான். இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டு வருது. பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி இந்த உயரத்துக்கிட்ட வந்து வளரும். 1 அடி 1.5 அடிக்கிட்ட வந்து வளரும். வந்து கலக்க தான் விதைப்பாங்க. இது பட்டம் பார்த்து தான் விதைப்பாங்க. எல்லா சீசன்லேயும் வந்து வராது, ஒரு சில சீசனில் மட்டுமே தான் வந்துட்டு வரும். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி தூவி எள்ளு எடுக்கும் போது கொஞ்சம் வெளியே சிந்தினதுனால் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சும்மா முளைச்சி கிடக்குது. அதனால் சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு, நல்லா பச்சை பச்சேன்னு இருந்தது, காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன பதிவு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.